Dear students, welcome back to our class. So இந்த வீடியோலமா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா disk scheduling and algorithms இத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் உங்களுக்கு தெரியும். That is more than one user perform பண்றது தான் நம்ம வந்து டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றது தான் மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்ல நிறைய ப்ராசஸ் வந்து ஒரு சில ப்ராசஸ் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரீட் பண்ணுறதுக்கு டிஸ்கை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணோம், தென் ரைட் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி மாறி மாறி நிறைய ப்ராசஸ் வந்து டிஸ்கை யூஸ் பண்ணுறதில் ரெக்வெஸ்ட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும்போது மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்லேருந்து அக்சஸிங் அந்த ஸ்பீடு வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். யாரை கம்பேர் பண்ணும்போது, சிபியூவை கம்பேர் பண்ணும்போது டிஸ்கோட அக்சஸிங் ஸ்பீடு வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரெக்வெஸ்ட்டு நமக்கு வர வர அது பெண்டிங் ஆகும். ஏன்னா அட் ஏ டைமில் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, உடனே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ நிறைய ரெக்வெஸ்ட் அதிகமாக நமக்கு வந்து பெண்டிங் ரெக்வெஸ்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு இப்படி பெண்டிங் ஆக ஆக அது ஒரு கியூ மாதிரி, தட் இஸ் வரிசை லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் ஒரு கம்மியான நேரத்துலேயே மோர் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கிட்டேருந்து டிஸ்க் அக்சஸ் பண்ணணுன்ட்டு ரெக்வெஸ்ட் வர வர ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு வந்து அது ஒரு கியூ ஒன்று ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதனால அந்த அந்த சர்வீஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்க் சர்வீஸ்னால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஒரு டிஸ்கை வந்து அது ரெக்வெஸ்ட் கேட்டதுன்னா அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுனா அதனுடைய சர்வீஸ் டைம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? டிக்ரீஸ்டு மேனரில் இருக்கும். எப்போதுமே சர்வீஸ் டைம் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கணும். அது இன்க்ரீஸ்டாக இப்போ கேட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து பதில் சொன்னோம்னா சர்வீஸ் டைம் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டிஸ்க்குக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. டிஸ்கோட சர்வீஸ் டைம் என்ன ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஏன்னா அதுக்கிட்ட நிறைய பெண்டிங் ரெக்வெஸ்ட்டு அதிகமாகிட்டு. ஸோ ரெக்வெஸ்ட்டு அதிகமாக மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டில் நிறைய நம்பர் ஆஃப் ப்ராசஸ் அதுக்கிட்ட அந்த டிஸ்கிட்ட ரெக்வெஸ்ட்டை வைக்க அது ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து பெண்டிங் ரெக்வெஸ்ட் அதிகமாக என்ன ஆகிடுது, அதனுடைய ஆவரேஜ் சர்வீஸ் டைம், அந்த டிஸ்கோட ஆவரேஜ் சர்வீஸ் டைம் வந்து இன்க்ரீஸ்டு மேனரில் போயிடுச்சு. ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ இதனால தான் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கை எப்படி ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ்க்கு டிஸ்கை வந்து ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு டிஸ்க் ஷெட்யூலிங்கிற ஒரு ப்ராசஸை கண்டுபிடிச்சாங்க. அதாவது டிஸ்க் ஷெட்யூலிங்னா ஒரு ப்ராசஸ் டிஸ்கை ரெக்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி அந்த டிஸ்கை அலோகேட் பண்ணலாம், எப்படி வந்து ஆவரேஜ் சர்வீஸ் டைமை கம்மியாக்கலாம், தட் இஸ் டிஸ்கோட ஆவரேஜ் சர்வீஸ் டைம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற டைமை குறைக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கோட சர்வீஸ் டைம் குறைஞ்சாதான் நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக டிஸ்க் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே அதுக்கான ஒரு ப்ராசஸை தான் என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்க் ஷெட்யூலிங்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் சர்வீஸ் டைமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 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 ப்ராசஸ் நம்ம மேனேஜ் பண்ணோம்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்க் ஷெட்யூலிங். ஓகேவா? ஸோ இந்த சர்வீஸ் டைம்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக் டைம், லேட்டன்சி டைம், ரொட்டேஷனல் டைம், இதை பற்றியெல்லாம் இருக்குது. நம்ம இதை பற்றி ஒன்றுத்தையாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா. சீக் டைம்னா என்ன, லேட்டன்சி டைம்னா என்ன, ரொட்டேஷனல் டைம்னா என்ன அப்படின்னு பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்க் ஷெட்யூலிங்கிறதே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அது எப்படி வந்து அதை ஷெட்யூல் பண்ணுது, அதுக்கு என்னென்ன அல்காரிதம் மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 types ஆஃப் அல்காரிதம் ஃபாலோ பண்ண போகிறாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஷெட்யூலிங், ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங், தென் ஸ்கேன் ஷெட்யூலிங், ஸ்கேன் ஷெட்யூலிங். ஸோ 4 types ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குப்பா டிஸ்க் ஷெட்யூலிங்கில். அது ஒன்று பற்றியும் இப்போ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஷெட்யூலிங் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஷெட்யூலிங் அல்காரிதம். இப்போது இதை ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராசஸ் வந்து அந்த டிஸ்கை வந்து அக்சஸ் பண்ண போகுது. ஸோ எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண போகிறாங்க.
இதுதான் இதனுடைய மெத்தடாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். எந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த டிஸ்கை கேட்டுச்சோ, எந்த ப்ராசஸ் அதுக்கிட்ட டிஸ்க் அக்சஸ் பண்ணணுன்ற ரெக்வஸ்ட்டை ஃபஸ்ட்டு கேட்டுச்சோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்றதுக்கான பிரின்சிபல். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ P1லேருந்து P2, P3, P4, P5 அப்படி செட் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, 5 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கேருந்து ட்ராக் நம்பர் அப்படின்றதையும் உங்களுக்கு ட்ராக் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குது பாருங்கள். டிஸ்க் சர்வீஸ் டைம் இப்போதைக்கு 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அதனுடைய ட்ராக் நம்பருக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறாங்கம்மா. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய ஒர்க்கிங் இப்போ FCFSோட ஒர்க்கிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இனிஷியலாக ரீட் ரைட் ஹெட் எங்கே இருக்குது அப்படின்னா எந்த ட்ராக்ல நிற்கிது அப்படின்னா 50th ட்ராக்ல நிற்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்க சொல்கிறாங்க அவங்கள. ஸோ கீழே வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ட்ராக் இங்கே பார்த்தீங்கன்னா 50th ட்ராக்ல தான் ஃபர்ஸ்ட்டு நிற்கிது. ஃபர்ஸ்ட்டு எங்கே போகுது? நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு யார் சர்வீஸ் கேட்டா? P1 ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் கேட்டாங்க. ஸோ அவங்க எந்த ட்ராக் நம்பரில் இருக்காங்க? 90th ட்ராக் நம்பரில் இருக்காங்க. ஸோ 50லேருந்து நம்ம எங்கே போகிறோம்? 90க்கு போகிறோமா? ஓகேவா? இதுக்கிட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கிட்ட ஒரு ஆரோ இருக்கும், 90 கிட்ட போகிறோம். இங்கே ஒரு ஆரோ மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக அதுக்கிட்ட தான் ஒரு ஆரோ இருக்கணும். இதுக்கிட்ட 90 கிட்ட ஒரு ஆரோ இருக்கணுமா? ஓகேவா? தென் செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா P2லேருந்து 120 போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எதில் இருக்கோம்? 90ல் இருக்கிறோம். 90லேருந்து 120க்கு அடுத்தது போகிறோம். தென் P3 ப்ராசஸ் இதை தான் சொல்கிறாங்க. அந்த ஹெட் எங்கே மூவ் ஆகுது? 50லேருந்து 90க்கு போகிறோம். P1னா ஃபஸ்ட்டு P1 ரெக்வஸ்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், சர்வீஸ் பண்ணிட்டோம். தென் ஹெட் எங்கே மூவ் ஆகுதுன்னா 90th ட்ராக்லேருந்து 120 ட்ராக்குக்கு போய் P2ஓட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி P3யோட ரெக்வஸ்ட் என்ன? இப்போ நம்ம 120ல் இருக்கிறோம், ரிட்டர்ன் பேக் டு 30க்கு வர்றோம். 120லேருந்து 30க்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். P3யோட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் 30லேருந்து எங்கே போகிறோம்னா 100க்கு போகிறோம். யாரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குன்னா P4க்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு 30லேருந்து 100க்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ 100லேருந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா 20th, தட் இஸ் P5ஓட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 20க்கு ரிட்டர்ன் வர்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஹெட் மூமெண்ட்ஸு. டோட்டலாக ஃபைனலாக இது வரைக்கும் எத்தனை ஹெட்? இது வரைக்கும் 20க்கு வந்துட்டோம்ப்பா. ஸோ டோட்டலாக எத்தனை ஹெட்டு மூவ் பண்ணணும் அப்படின்னா 50லேருந்து எங்கே போனோம்? 90 வரைக்கும் போனோமா? இதில் ஒரு 40யா? 40 ப்ளஸ் இந்த ஒரு 120யா? இங்கே ஒரு 10, 20, 30. ஸோ 40 + 30 70. புரியுதாம்மா? இது 50லேருந்து 90க்கு வந்தோம், 40 மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 90லேருந்து 120. ஸோ இதில் ஒரு 30. ஸோ 40 + 30 70. இப்போ 120லேருந்து எங்கே வந்திருக்கோம்? இங்கே 30க்கு வந்திருக்கோம். இந்த மூமெண்ட்ஸ் எவ்வளவு? 90 மூமெண்ட்ஸ். 120லேருந்து 90 மூமெண்ட்ஸ் பண்ணி 30க்கு வந்திருக்கோம். தென் 30லேருந்து எங்கே போகிறோம்? 100க்கு போகிறோம். தட் இஸ் 70 மூவ் பண்ணி நம்ம 100க்கு போகிறோம். தென் 100லேருந்து எங்கே வந்திருக்கோம்? 20க்கு போகிறோம். தட் இஸ் 80 மூமெண்ட்ஸ் பண்ணி இங்கே 20க்கு வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா இதுலேருந்து இங்கே போகிறதுக்கு 40 + 30 70, 70 + this 120 to 30 வந்து 90. இந்த மாதிரி ஒன்றையும் ப்ளஸ் பண்ணோம்னா டோட்டல் நம்மளுடைய ஹெட் மூமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 310 ட்ராக்ஸை நம்ம ஹெட் மூமெண்ட்ஸை ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் FCFSல ஸோ இத்தனை ட்ராக்கு 310 ட்ராக்ஸை நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராசஸுடைய ரெக்வஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப அதிகமான சர்வீஸ் டைம்ப்பா. ஸோ 310 ட்ராக்ஸை ட்ராவல் பண்ணி தான் 5 ப்ராசஸுடைய ரெக்வஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா வெரி அது வந்து டிடிஎஸான ஒரு ப்ராசஸ். ஸோ இதனுடைய சர்வீஸ் டைம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதை தான் இதில் மெயினாக இதனுடைய டிஸ்அட்வான்டேஜில் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் 310 ட்ராக்ஸை மூமெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து 5 ப்ராசஸுடைய ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. திஸ் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி FCFS அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா that is a shortest seek time first அப்படின்றது உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாமா? Thank you. Thanks for watching this video.